அதே யோசிச்சுட்டு இருக்காத. என் கண்ணு முன்னாடி வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. சாவுக்கு நானும் காரணமாயிட்டேன்ல. முதல்ல அப்படி பேசுறதை நிறுத்து. அவனுக்கு இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் தெரிஞ்சு செஞ்சியா? இல்லைல்ல. தப்பு செஞ்சோன்னே வை. செஞ்ச தப்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடைக்காது வெற்றி. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. சரி, ஆஃபீஸில் பேசுனியா? இன்னும் யார்கிட்டையும் பேசலடா. பேசாமல் போலீஸ்க்கு போனாண்ணே. நம்பினே உங்களை கூப்பிட்றாங்க. போகிறேன். நம்ம எதாவது செஞ்சாகணும் வெற்றி. அடுத்து இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஹலோ, நான் கமலக்கண்ணன் பேசுகிறேங்க. சார் ஒரு நிமிஷம். கமலக்கண்ணன் பேசுகிறாரு. ஹலோ ஹலோ, நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? சார் உங்ககிட்ட பேச 2 days ட்ரை பண்ணிருக்கேன் சார். 2 நாளாக நான் ஊரில் இல்லை. ரிசப்ஷனில் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னீங்களாமே. என்ன விஷயம் சார்? உங்கள் மொபைலேருந்து பேச வேணாம் சார். ஒரே நிமிஷம் சார். சார் லைன்லேருந்து நான் சொல்கிற நம்பர் கூப்பிட முடியுமா சார்? எதுக்கு சார்? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ். சரி சொல்லுங்கள். 22492951. ஹலோ சொல்லுங்க சார். என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க சார்? சார் உங்கள் லைஃப் பற்றின விஷயம். உங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும். லைஃப் பற்றின விஷயமா? சார் உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மொபைலை டேப் பண்ணுறாங்க, உங்களை சுற்றி நிறைய ஆபத்தான விஷயம் இருக்குது. பட் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ அதை பற்றி மீட் பண்ணி பேசணும். ஹலோ, யாருங்க நீங்கள்? திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க, நேரில் பார்க்கணுன்றீங்க, ஆபத்து அது எதுன்றீங்க சார்? தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. இட்ஸ் a waste of time. கமலக்கண்ணன், 5.5 inches, 81 kgs, புதுக்கோட்டை மாவட்டம். அப்பா பேர் நடராஜன், பேங்க் எம்ப்ளாயி. அம்மா வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ 2 பேருமே உயிரோட இல்லை. லாஸ்ட் 2 years கீழ்பாக் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. ஒர்க் பண்ண கம்பெனி டெக்னோமார்க். லாஸ்ட் மந்த் salary 96,536. லாஸ்ட் மந்த் மொபைல் பில் 3,574. ஃபினான்ஸ் டிவிஷனில் ஒர்க் பண்றீங்க. லாஸ்ட் 2 years அந்த கம்பெனில இருக்கீங்க. சார். கமலக்கண்ணன் சார்.
ஹலோ வெற்றி எங்கே இருக்க? மதுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. மது உனக்கு எதுவும் பேசினாளா? ஏய் என்னாச்சு? கமலக்கண்ணனை பார்த்தியா? நம்பி இன்னும் மது மட்டும் தானே பாக்கி. ஏய் என்னாச்சு? நம்பி நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஒன்றே திங்ஸ் எல்லாம் நம்ம சாய்நகர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. மதுவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் லேப்டாப்ல டெலிட் பண்ணிடு. இப்போ அவ்வளோ பாடம் போயிட்டு ஆட்டோ அடையார் போகணும். எடுக்க போகலாம். நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. சார் அந்த கமலக்கண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது சார். ஃபோன் ஒன்று தானே? சார் நேற்று எங்களை அரெஸ்ட் பண்ணார். அவர் பேர் இன்ஸ்பெக்டர் ரகுராம். ஏன்? இல்லை, அவர் இப்போ எங்கே பார்க்கலாம் சார்? என்னையா மிலிட்ரியா என்ன தேடி வந்திருக்க? சார் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். ஆமாம் சார், இந்த கேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொன்னால் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உன்னை எதுக்கு நான் நம்பணும்? இன்வெஸ்டிகேஷன்லேயே தெரிஞ்சிடும் சார் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. சொல்லு. கிரிமினாலஜி முடிச்சது நான் டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணேன். ராடிக்கல் டிடெக்டிவ் சர்வீஸ். இப்போ அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கு? இப்போ அவங்க அங்கே இல்லை சார். நான் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தான் கேட்டேன். வில்சன் டவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதான் நீங்கள் சொன்ன டிடெக்டிவ் ஏஜென்சியா? சார் இந்த பக்கம் மூடியாச்சு சார். என்ட்ரன்ஸ் சைடில் இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சு உள்ளே போய் பாருங்க. முன்னாடி இருந்த கம்பெனி பற்றி எதுவும் தெரியுமா? அது மாத்தலாய் வேற இடம் போய் சார். எதுக்கும் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கேட்டு பாருங்க. ஏ பாபே, இங்க இந்த கம்பெனியை பத்தி தெரியுமா? தெரியல சார், மேனேஜரை கேளுங்க. சார் ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துடலாமா? உள்ளே ஒன்றும் கிடைக்காது வெற்றி. ஃப்ராட் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி இடத்த மாற்றுறது புதுசு இல்லை. மும்பையிலையும் பூனேலையும் மட்டும் இந்த ஃப்ராட் டிடெக்டிவ் ஏஜென்சி 100 கேஸ்க்கு மேலே இருக்குது. இங்கே டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ், ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் சில ஏஜென்சிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் தப்பாக தான் பண்ணுறாங்க. பொதுவாக மணி எக்ஸ்ட்ராக்ஷன், பிளாக்மெயிலிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் இந்த கேஸில் அப்படி எதுவுமே இல்லை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கேமரா மானிட்டரிங் இல்லை, காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங் லெட்ஜர் இல்லை, இந்த கம்பெனி பற்றின எந்த ப்ராப்பர் எவிடன்ஸுமே இல்லை. ஸோ இந்த கேஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சில சமயங்களில் தேவையில்லைன்னு நினைக்கிற சின்ன விஷயம் அந்த கேஸ்க்கே முக்கியமான லீடாக கூட அமைஞ்சிடும்.
ரொம்ப சின்ன விஷயம், உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு பட்டிருக்கலாம், என்கிட்ட சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். நான் டீ. சார் ஒரு டீ சாப்பிடுவோமா? இவரை பார்த்துருக்கியா? எப்பயாவது இங்கே வருவார் சார். எங்கே? இங்கேருந்து கம்பெனிக்கு வருவார் சார். வேற யாரெல்லாம் வருவாங்க? தினம் 2 பேர் வருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்திருந்தார் சார். இவர் வந்ததுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல சார். நான் பிரச்சனையா சார்? அந்த 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்ச நீ சொல்லு, அவங்க வந்துட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். நல்லா யோசிச்சுப்பாரு. அப்புறம் உங்கள்கிட்ட போன வாரமே சொல்லணுன்றேன், நம்ம கன்சல்டன்ட் மிஸ்டர் வல்லபாவை நீங்கள் மீட் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருக்கலாம். வீக்கெண்ட் கால் பண்ண என்னாச்சு? மால்டோ எவ்வளோ ஆச்சு தம்பி? 10 ரூபா சார். இந்தா நீ போ. சரி சார். இங்கேருந்து ஆஃபீஸ் பற்றி என்கொயரி பண்ணாலே தெரிஞ்சிடும். வெற்றி, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க. நல்லா யோசிங்க, ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் யோசிச்சு பார்த்ததில் மிஸ்டர் வல்லபான்னு ஒருத்தர் நான் மீட் பண்ணணும்னு சடகு சொன்னார். பட் எனக்கு பேர் மட்டும் தான் தெரியும், அவரை மீட் பண்ணல. ஒருவேளை அந்த பையன் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்திருக்கலாம். பட் பேஸ்ட் வேறு எதுவும் கிளியராக இல்லை சார். கிளியராக இல்லை, அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல அவங்க ஃபேஸை ஸ்கெட்ச் பண்ணுவோம். அதை நம்ம பழைய ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணாலே நிறைய விஷயம் தெரிய வந்துடும். எஸ் சார். மார்னிங் வந்துருங்க. ஓகே. ஹலோ, நம்பர்லேருந்து கால் வந்துருச்சு சார். திலீபன், வெற்றி பேசுகிறேன். வெற்றி, நீ கொடுத்த 2 நம்பரோட டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. எனக்காக வெயிட் பண்ணாம வேற ஏதாவது சோர்ஸ் தேடி போறேன். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வெற்றி, புத்திக்கும் மனசுக்கும் எப்போவுமே ஒரு போராட்டம் இருக்கும். நம்பிக்கை மனம் சார்ந்த விஷயம். புத்தி எப்பவும் ஒரு காரணம் தேடும். சைலேஷ் இங்கே வருவானான்னு தெரியாது. பட் மனசு சொல்கிறபடியே நடந்துக்கிற விஷயங்களில் பெருசாக காரணம் எதுவும் இருக்காது. Good evening, sir. Good evening. Could you tell me the renewal amount? Sir, Okay. How much do you have to pay? it's around 2 lakhs and... Could you tell me the exact amount? Sure, sir.
Yearly renewal charges rupees 2,36,700. Just a minute. I'll get my checkbook. ஏய் யார் அது என்னையா சார் காருக்குள்ளே ஏதோ வெளிச்சம் செஞ்சால் தான் சார் பார்த்தேன். ஹலோ சைலேஷ் எங்கே இருக்க? மால்டோ. இப்போ தான் வல்லபா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னும் 2 வாரம் சைலண்டாக இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ எக்காரணத்தை கொண்டு அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்ட் தென் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நடக்கும். புரியுதா? ஹலோ சைலேஷ், லைனில் தான் இருக்கியா? சார் காருக்குள்ளே ஏதோ வெளிச்சம் செஞ்சால் தான் சார் பார்த்தேன். ஏய், என்ன சைலண்டாக இருக்க? நீ சொல்கிறது நடக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொன்னது நடந்துருச்சு. அவன் நம்மளை தேடி வந்துட்டான். சைலேஷ், அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ முதல்ல பேப்பர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடு. இன்னைக்கு எத்தனை கேஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? சக்கரவணி பார்த்துட்டு இருக்கார் சார். சரி சரி. ஹலோ சார், நான் வெற்றி பேசுகிறேன். சொல்லுங்க. சைலேஷ் தங்கியிருக்க வீடு அண்ணா நகரில் இருக்கு. அண்ணா நகரில் எங்க? நம்பர் 213. ஒரு நிமிஷம் நம்பர் 213 மெயின் ரோட், அண்ணா நகர் வெஸ்ட், சென்னை 40. இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன். ஓகே சார்.
கத்தி கீழே போடு. கீழே போடு. எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். போங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? நான் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். இல்லை சார், இந்த கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு சார். நான் என்ன மோட்டிவ்னே தெரியாமல் ஒவ்வொருத்தரையும் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. என் மேலே தப்பே இல்லை சார். போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுங்க சார். போங்க. சக்கரபாணி சார், முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் அவாய்ட் சார். சரிங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுவும் நியூஸ் வெளில போகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே சார். பேசிக்கிட்டு நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். வீட்டில் யாரும் இருக்காங்களான்னு பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கு மேலே இருக்காதீங்க. ஓகே சார். சார், 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 மிஸ்டர் வைத்தியநாதன். குட் ஜாப் வெற்றி. உட்கார். தேவைகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வெற்றி. அதுதான் சடகோப்பனையும் என்னையும் சேர்த்தது. அதுதான் உன்னையும் இவ்வளோ தூரம் வர வச்சது. நீ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோன்னு நான் தான் முடிவு பண்ணேன். எனக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் என் கூட நீ இருப்பேன் நம்பினேன். அதனால தான் உன்னை செலக்ட் பண்ண. நீ டிடெக்டிவ் ஜாப் ட்ரை பண்ண. ஆஃபர் வந்துருச்சு. இப்படி மனுஷத்தன்மையில் அதை வேலை என்ன அப்படி பண்ணணும்னு நினச்சிங்க? மனுஷத்தன்மையா? அது இங்க யாருக்கும் இல்லை வெற்றி. சுத்தி நடக்கிற மோசமான விஷயங்களுக்கு கூட நம்ம ரியாக்ட் பண்றது இல்லையே. வெறும் நியூஸா தானே நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா நீ எல்லாரையும் கூட்டு வந்துட்ட. என்னால பேச முடியல. சீக்கிரமாகவே உங்ககிட்ட பேசி உனக்கு புரிய வைக்கலான்னு இருந்தேன். விமல் டெத் விஷயமா நீ சைலேஷ்ட பேசினதும் உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா நீ அவங்களெல்லாம் பார்க்கணும்னு கிளம்பிட்டேன். விமல்னு ஐடியில் ஒர்க் பண்ணாரு. இஸ் இட் an unnatural death? சங்கரன் அவர்தான் இறந்துட்டாரு. மிஸ்டர் மாதவன் ப்ரொஃபசர் 4 தடவை ஃபோன் பண்ணாரு. எல்லாம் கைமீறி போச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு விட்டுருக்கலாமே. தெரியாத நடக்கிற தப்பை விட அதை மறைக்கிறதுக்கு நம்ம செய்யற விஷயம் தான் அதிகம். அன்னைக்கு அவங்கள விட்டுருந்தா நீ ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டேன். போலீஸ் கிட்ட போயிருப்ப. தெரியாம கூட நீ எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் உன்னை ஜாமீன்ல எடுத்தேன். அப்படி நீ என்ன தேடி வந்துட்ட. நான் தேடி வரலன்னா இன்னொருத்த வந்திருப்பான். நீங்க செஞ்சிருக்க வேண்டாம். அப்ப நீங்களா வல்லபா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? 28 வயசுல தான் என் படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. தொடர்ந்து படிக்க முடியல. சராசரி மனுஷன் கிடைக்க வேண்டிய அப்பாவோட கைடன்ஸ், படிப்பு,
ரிலேஷன்ஷிப் மேரேஜ் எதுவுமே எனக்கு சரியான நேரத்துல கிடைக்கல. ஏன் இங்க எதுவுமே சரியா இல்ல வெற்றி. என் வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்ல. ஒரு மகனா எங்க அம்மாவுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு நினைச்சேன். இங்க யாருக்கும் யார பத்தியும் கவலை இல்ல. அறிவாளிய அடிமடாக்கி புத்திசாலி பழைக்கிறான். ஒரு ப்ரொஃபஸரா இந்த சொசைட்டிக்கு நான் எத்தனையோ செஞ்சிருக்கேன். ஆனா இந்த சொசைட்டி எனக்கு எதுவுமே பண்ணல. பட் சடகோப்பன் என்ன தேடி வந்தான். அவனோட சேர்றதை பத்தி நான் கவலையப்படல. இப்படி தனியா இருக்கனோட வலி உனக்கு புரியாது வெற்றி. ஐ டோன்ட் கேர் எனிமோர். ஏன் சார் ஏன் இப்படி சுயநலமாக யோசிச்சிட்டீங்க? பார்வையே தப்பாக இருக்கு சார். சார் வேண்டாம் சார். சார் நீங்கள் பண்ணலாம் சரி பண்ணிடலாம் சார். சார் வேண்டாம் சார். தப்பா ஒத்துக்கோங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க சார். சார் சார் தப்பா எதுவும் பண்ண முடியும். அம்மா பத்தி யோசிச்சு பாருங்க சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிஎன்ஜிசியின் சென்னை கிளை மேலாளர் சடகோப்பன் என்கிற பூரணச்சந்திரன் தனிநபர் விபத்து காப்பீட்டில் தொடர் கொலைகளில் ஈடுபட்டது காவல்துறைக்கு தெரிய வந்ததால் சடகோப்பன் கைது செய்யப்பட்டார். குற்றங்களை வெகுவாக கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை தொடர்ந்து மேற்கொள்ளும் என காவல்துறை ஆணையர் பேட்டியளித்துள்ளார். நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்கை ஆரம்பிங்க. ஆனால் உங்கள் பேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ சார். குட் லக். மது எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்கப்பா. ஹலோ வெற்றி, எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். வாங்க. ஹாய் வெற்றி. ஹாய். எப்போ அந்த ட்ரிப்பு? ஏன்டா என்ன டிரைவர் ஆக்குற? நம்மீனா நான் பண்ண டிஷ்ஷஸ் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏண்டா எனக்கு சமைக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? நீ தானே அவங்க கிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்க. என்னோட ஃப்ரெண்ட் புருஷோத்தமும் வந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்திருந்தார் சார். இவர் வந்ததுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல சார். நீங்களா வல்லபா?
என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அறிவாளிய அடிமாடாக்கி புத்திசாலி படைக்கிறான். ஹலோ